சர்வேமெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே இலக்குன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஒரு கோல். சில பேருக்கு அந்த கோலை எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இந்த காணொலியில் கோல் செட்டிங்னா என்ன, ஒரு இலக்கை நாம் எப்படி அமைக்கிறது, இது எல்லாமே இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். கோல் செட்டிங்லேயே 3 கோல்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இந்த 3 கோலும் யூஸ் பண்ணி தான் நாம் நம்ம வாழ்க்கையை பயணிச்சிட்ருக்கோம். இப்போது ஷார்ட் டேர்ம் கோல்னால் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு விஷயத்தை இந்த வாரத்துக்குள்ளே இல்லை இந்த மாதத்துக்குள்ளே இல்லை அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு இலக்கை வச்சு நம்ம முடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் ஒரு இலக்கை வைக்கிறேன். அது ஷார்ட் டேர்ம் கோல். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதத்துக்குள்ளே நான் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு கோல் வைக்கிறீங்களே, அதுவும் ஷார்ட் டேர்ம் கோல் தான். அதனால் ஷார்ட் டேர்ம் கோலுங்கிறது நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போது மிட் டேர்ம் கோல்னால் என்னென்னு பார்த்துருவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே, அதாவது 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே ஒரு கோலை செட் பண்ணி அதை அடையிறது தான் மிட் டேர்ம் கோல். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு லோன் இருக்குதுன்னா, நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே என்னோடய லோனை நான் முழுமையாக கட்டி முடிச்சிடுவேன். அதே மாதிரி நான் அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் ஒரு வீடு கட்டிடுவேன், ஒரு கார் வாங்கிடுவேன் அப்படின்னு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு வரைக்கும் கேப் வச்சு அந்த கோலை நம்ம அடையிறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிட் டேர்ம் கோல். அடுத்தது லாங் டேர்ம் கோல். இது என்ன அடங்கும் பார்த்தீங்கன்னா, நாம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாம் ஒரு ஐடியா வச்சுருப்போம், அதை நோக்கி பயணிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் லாங் டேர்ம் கோல். உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் கோல். நான் ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், இல்லை நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், இல்லை நான் ஒரு நல்ல சிங்கர் ஆகணும், இது எல்லாமே லாங் டேர்ம் கோல் தான். இந்த 3 கோல் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். சரி, நான் எப்படி என்னோடய லைஃபுக்கு நான் ஒரு இலக்கை செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் இலக்காக செட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவீங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது உங்களோட இலக்காக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை என்னோடய கோலே வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான், அதுக்கு தான் நான் போராடுறேன் அப்படின்னா அது நீங்கள் லாங் டேர்ம் கோலாக வச்சாலும் ஒரு கட்டத்தில் அதில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். மற்றவங்கக்கிட்ட நம்ம பந்தா காமிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம லாங் டேர்ம் கோலாக நம்ம வச்சுருப்போம். அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வெற்றி அடைகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல கோலுங்கிறது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும். நான் அதில் தோல்வி அடைஞ்சாலும் சரி, நான் மறுபடியும் முயற்சி செய்வேன், என்ன ஆனாலும் அந்த முயற்சி மட்டும் நான் கைவிட மாட்டேன், கண்டிப்பாக அதில் நான் என்னோடய உழைப்பை நான் போடுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட லாங் டேர்ம் கோல். அதுதான் சரியான கோல். சரி, நாம் கோலும் செட் பண்ணியாச்சு, அதை எப்படி அடையிறது? முயற்சி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் லாங் டேர்ம் கோலை அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த ஷார்ட் டேர்ம் கோல்லையும் மிட் டேர்ம் கோல்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டினா மட்டும்தான் லாங் டேர்ம் கோலை நம்மளால் அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆக்டிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்தது நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஆக்டிங்கை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நீங்கள் நடித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அது மிட் டேர்ம் கோல். இப்போது அடுத்தது ஒரு பெரிய படங்களில் நடித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இது லாங் டேர்ம் கோல். இப்போது இது மூலமாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நாம் லாங் டேர்ம் கோலை அடையணும் அப்படின்னா முதல்ல இந்த ஷார்ட் டேர்ம் கோல்லையும் மிட் டேர்ம் கோல்லையும் தாண்டினா மட்டும்தான் லாங் டேர்ம் கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் அடைய முடியும். ஆனால் ஒரு சில பேர் செய்கிற தப்பு என்னென்னா, வாழ்க்கையில் ஷார்ட் டேர்ம் கோல்லையும் மிட் டேர்ம் கோல்லையும் தான் மெயினாக வச்சுருப்பாங்களே தவிர லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கவே இருக்காது மற்றவங்களுக்கு. அப்படி இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது. லாங் டேர்ம் கோலை வச்சாதான் நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மற்றவங்களுக்கும் தெரிய வரும். அதனால் வாழ்க்கையில் ஷார்ட் டேர்ம் கோல் மிட் டேர்ம் கோல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட லாங் டேர்ம் கோலுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.